நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய இன மக்கள் மொழி உணர்வு, இன உணர்வு அற்று சாதிய மத உணர்வை பெற்று பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்ந்து தமக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லாது தமக்கான அரசு அதிகாரத்தை நிறுவ முடியாது ஒரு அடிமை தேசிய இன மக்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். இதனால் எமது மொழி சிதைந்து எமது கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம், மலை வளம் அனைத்து வளங்களையும் இழந்து இன்றைக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற ஒரு இழிநிலையில் எமது இனம் நின்று கொண்டிருக்கிறது. இதை மாற்ற முடியாதா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆளுகிற போது உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகமாக இருந்த ஆட்சி முறையை ஊழல் லஞ்சம் ஆடம்பரமான ஆட்சி முறையாக இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் மாற்றி நிறுத்தி இருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக இதை மாற்ற முடியாதா, இதை துடைத்தெறிய முடியாதா என்று துடித்து கொண்டிருந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இனி எவரையும் நம்பி பயனில்லை. நமது மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து ஆங்காங்கே இன உணர்வோடும் மான உணர்வோடும் சிதறி கிடந்த தமிழ் தேசிய இன பிள்ளைகள் சாதி மத உணர்ச்சியை வீழ்த்தி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வந்தோம். இந்த தேர்தலை நாங்கள் வெறும் தேர்தலாக பார்க்கல, தமிழ் தேசிய இனத்திற்கான தேர்தலாக பார்க்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல வளமையாக வெறும் பதவிக்கு சந்திக்கிற தேர்தலாக இதை பார்க்கவில்லை. அடிமை தேசிய இனத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, உரிமைக்கான ஒரு போர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழர் திராவிடர் போராக இந்த தேர்தலை பார்க்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்ற, கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க, இதுவரை இந்த மண்ணில் நிலவி வந்த தீய திராவிட ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எனவே மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன். செயலே சிறந்த சொல் என்கிறார் புரட்சியாளர் சேகுவேரார். அந்த வழியில் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்று அவர்கள் தத்துவங்களை ஏற்று தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் அடிமை தலையிருக்க வந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு புரட்சிகரமான அரசியலை இந்த மண்ணிலே முன்வைக்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல தேர்தல் அறிக்கையை அந்த வரைவை தரவில்லை. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய இன மக்களுக்கு இந்த வரைவை அறிமுகம் செய்கிறோம். அன்பு கூர்ந்து ஆற்றல் மிக்க ஊடக தோழர்கள் இதை எம் இன மக்களிடம் சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனது அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனின் நினைவு அவருடைய சிலைக்கு சென்று மாலை அணிவித்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கிறேன். அவன் வாளேந்தி போர் செய்தான், அவன் பேர பிள்ளைகள் இந்த நூலேந்தி போர் செய்கிறோம். நாம் தமிழர் இயக்கம் என்றாக ஐயா சீபா ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஒட்டி நீங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வரைவு திட்டத்தில் வந்து ஐயாவுடைய படமோ இல்லை அவருடைய கருத்துக்களோ இல்லை, என்ன காரணம்? இது மொத்தமாவே எங்க ஐயாவுடைய கருத்து தான். இது மொத்தமாவே ஐயாவுடைய கருத்து தான். நீங்க முழுக்க படிக்காம சொல்றீங்க. படம் இருக்கு, உள்ள இருக்கு, உள்ள பாருங்க. கட்சி அவர் முழுக்க அவர் சிந்தனை தான். என் படத்தை எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்க. ஐயா படம் இருக்குது. அது மாதிரி அது உள்ள இருக்குது, எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது. அது பாருங்க. நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன், நீங்க என்ன வேலை கேட்குறீங்க? நான் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கூட்டணியை பேசிக்கிறீங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியோட சேரணும்னு முடிவெடுத்துட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த 4 மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே இதை முடிவெடுத்திருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமுள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடு அற்ற ஒரு தலைமையாக தான் நான் பார்க்குறேன்.
ஒரு தலைவன் மண்ணை ஆளக்கூடியவன்னா உடனடியா ஒரு போர்க்கால நடவடிக்கைன்னு இருக்கு. திடீர்னு வெள்ளம் வருது, ஒரு பேராபத்து வருது, ஒரு சாதி கலவரம் வருது, ஒரு சண்டை வருது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாத ஒரு தலைமையை எப்படி நீங்க தலைவராக பார்ப்பீங்க? கடற்கரை சாலையில பேருந்து நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை. மாணவரை அந்த பேருந்து நடத்துனர் அடிச்சிடுறாரு. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் வடக்குன்னு என்ன பிரச்சனையா வண்டி எடுன்னு போய் அங்கே நிற்கிறாரு. முதலமைச்சரே போறாரு. போனவொடனே மாணவர்கள்லாம் ஐயா இவரை பணி நீக்கம் செய்யணும், அப்போ தான் நாங்கள் படிக்க போவோன்றாங்க, கல்லூரிக்கு போவோன்றாங்க. இவ்வளோ தானே, போ உனக்கு வேலை கிடையாது, போ டிஸ்மிஸ், வீட்டுக்கு போப்பான்னு அவர் அனுப்பிடுறாரு. படிக்க போங்க இல்லான்னு போயிடுறாங்க. வாப்பா வண்டியில் ஏறி உட்காருங்க. போன பிறகு ஐயா என்னையா ஒன்றுமே விசாரிக்காமல் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டே அப்படின்னு. ஏய் அவன் சொன்னா தானே படிக்க போவான். அவன் படிக்கிறத விட்டுட்டு தெருவில் இறங்கி போராடுறதுக்கு இது பண்ணுறான். அவனை வந்து 3 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு கோட்டையிலன்றார். அந்த நடத்துனர் திருப்பி 3 நாள் விட்டு அதை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஏப்பா படிக்கிற பிள்ளைய முன்ன பின்ன இருந்தால் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது என்ன? நீ பெரிய மனுஷன், உனக்கு அறிவு வேணா? சரி இந்தா வேற பக்கம் போடு. அவங்க கண்ணில் படாமல் வேற பக்கம் பதவி போட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு இவ்வளவு காலம் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த சவ்வா இழுத்துற அல்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்க மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சுதான் போட்டி. நான் தெளிவா சொல்லிக் கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறவன்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்ப எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. அதனால அதை அவர் பொறுத்தா நினைக்கல. நான் மொத்தமா மாற்றுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க மாதிரி வந்தால் மதுக்கடையை மூடுவோம், வந்தால் அதை செய்வோன்னு நான் சொல்ல. நான் வாரேன், செய்கிறேன். நாங்க மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் இல்லை, தீர்க்க வந்தவர்கள், மக்கள்கிட்டே இருந்து வந்தவர்கள். எல்லாத்தையும் பொறுத்து சைத்து நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன நாதியற்ற இனத்தின் பிள்ளைகள் நம்பிக்கையற்று போகாம வந்திருக்கோம். உறுதியா வெல்லுவோம், அதுல எந்த மாற்றும் இல்லை. திராவிட அரசுகள் எழுச்சினால எல்லாத்தையும் மாற்றுவோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. திருவள்ளுவர் படம் கூட திராவிட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திராவிட இயக்கம் உருவாக்கி படம் தான். திருவள்ளுவர் திருவள்ளுவரே அங்கீகரிச்சிட்டாங்களா திராவிடர்கள்? கேள்வி. படம் திருவள்ளுவர் புரியல என்னது இது ஒரு கேள்வின்னு எப்படி? காமராஜர் காலத்திலே படம் வந்துச்சு, இவங்களை அங்கீகரிச்சு. ஏங்க திருவள்ளுவரை சர்மா எப்ப வரைஞ்சார் அந்த படத்தை? காமராஜர் காலத்துல. இப்ப நீங்க கருணாநிதி போட்ட ரோட்ல ஏன் நடக்கிறீங்கன்னு என்ன கேட்பிய கொள்ளுங்க. இதுக்கு ஒரு கேள்வி. எத்தனை ஆக்கப்பூர்வமான ஒரு அது கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க. பல்வேறு கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகள் வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா எல்லா கட்சியுடைய கோரிக்கையை தான் நாம் தமிழர் கட்சி வைக்குது. இதுல என்ன மாற்று? என்னது என்ன கோரிக்கை? மாற்று சொல்றாங்க. எல்லாருமே அதிமுக மாற்று, திமுக மாற்றம் சொல்றாங்க, மது ஒழிக்கிறோம், ஊழல் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதே தான் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துறாங்க. நீங்க ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்க. ஒரு விஷயம் இருங்க. மாற்றம் என்பது ஒரு வார்த்தை இல்லை. திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்க முடியாது. தத்துவ மாற்று நான் தான். நீ திராவிடன்னு என்னை சொல்ற, நான் இல்லை, நான் தமிழன்றேன், நான் தான் மாற்று. அப்புறம் நீங்க என்ன புதுசா மாற்று சொல்றீங்கன்னு? ஊழல் ஒழிக்கப்படணும். அது யார் ஒழிக்கிறது? ஏற்கனவே ஊழல் செய்தவன் ஒழிக்க போறானா? ஊழல் செஞ்சவன் கூட நின்னவன் ஒழிக்க போறானா? தூய ஆற்றலா வர்ற நான் தான் ஒழிக்க முடியும். எப்படி ஒழிப்பேன்னு அதுல வரைவு கொடுத்துருக்கேன். ஊழலை ஒழிக்கிறதுனா சும்மா ஒழிக்கிறது அப்படி நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு போய் ஒழிக்கிறது இல்லை. அதனால மாற்றுங்கிறது நாங்க தானே மாற்றா இருக்க முடியும். நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னீங்க, இல்ல நாங்க தமிழர்கள்னு சொல்ற நான் தான் மாற்றா இருக்க முடியும். நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்றது, நீங்க ஆரியர் திராவிடரை எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க? அந்த லேப்ல தான் நான் எடுக்கிறேன் தமிழர் டெஸ்ட். ஒரு இடத்துலயும் முரண்படல. ஒரே ஒரு இடத்துல தான் எங்க ஐயாவோட முரண்படுறேன். எங்க ஐயா என்னானாலும் திமுகவோட போயிருக்க கூடாது. அது ஒண்ணுதான். நான் 2 பேருக்கு இருக்கிற கால இடைவெளியை தான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவர் வரும்போது புறச்சூழல் சரியா இல்லை, நான் வரும்போது புறச்சூழல் சரியா இருக்கு. லட்சக்கணக்கான என் இனத்தின் மரணம்,
நதிநீர் உரிமைக்கு போராடும் போதெல்லாம் தாக்கப்படுகிற கொடுமை. அப்போ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஆந்திர காடுகளுக்குள்ள என் தமிழனை சுட்டு போடும்போது இந்த அரசியல் தேவைப்பட்டுருச்சு. இந்திய கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது சிங்களங்களை அடிக்கும்போது இந்த அரசியல் தேவைப்படுது அவனுக்கு. ஆனால் அன்னைக்கு அவர் வரும்போது இந்த புறச்சூழல் அவ்வளவு அவருக்கு ஆதரவா இல்லை. அவர் பிள்ளைகள் நாங்கள் வரும்போது எங்களுக்கு காலச்சூழல் இது சரியா இருக்கு. அதனால இந்த அரசியல் தேவைப்படுது, எழுச்சி உண்டாகுது. ஐயாவுடைய வரைவு திட்டத்தை படிக்கும்போது டெல்லி மேலாதிக்கத்தை இருப்பவரைக்கும் தமிழை உரிமை பெற முடியாதுன்னு அழுத்தத்திற்கு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் இந்திய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி நீங்க மாற்றத்தை இந்திய மேலாதிக்கம் இப்ப நீங்க வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ளதான் இந்த இத்தனை தேசிய இனங்களும் வாழுது. நாங்க என்ன நினைக்கிறோம், அந்த குறைஞ்சபட்ச உரிமையை கூட பெற முடியாது தமிழ் தேசிய இன மக்கள் நிக்கிறோங்கிறதா இங்க இருக்கிற சிக்கல். இப்ப ஜல்லிக்கட்டை நான் நடத்தணும்னு கேட்கிறேன், அதுக்கு தடை போடுது. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டா நீங்க பார்க்க முடியாது. என் பண்பாட்டின் பெரிய அடையாளம். என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ நீங்கள் எங்களுடைய நாட்டு மாட்டு வந்து A2 பால் வகை, ஜெர்சி மாடு வந்து அது வந்து A1. அதை குடித்தா உலகத்தில் இல்லாத நோயெல்லாம் வரும், குறிப்பாக சர்க்கரை நோய் வருது. அந்த சர்க்கரை நோயை பரப்பி மட்டுமே 375 லட்சம் கோடி அந்த ஊசி மருந்து வித்ததிலே அமெரிக்கா கொண்டு போயிருக்குது. இப்போ இதையெல்லாம் நாங்கள் உணர்றோம். ஜெர்சி மாடு சாணி போட்டால் அது உரமாகாது, அது சக்கை. ஏன் மாடு போட்டால் தான் சாணி உரமாகும். அப்போ அதை வச்சு தான் நான் வேளாண்குடி மகன் இயற்கை வேளாண்மை செய்ய முடியும். அப்போ இந்த இன வகை மாட்டை அழிச்சால்தான் செயற்கை உரத்துக்கு வருவான், இந்த செர்சி மாட்டு பாலுக்கு வருவான், இந்த நோயை பரப்ப முடியுங்கிற பல உள்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதனால தான் நாங்கள் இதை போராடுறோம். அப்போ இதையெல்லாம் தடுக்க சில இப்போ நீங்கள் ஒரு எளிய உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் முதலமைச்சர்னா ஆந்திராவில் காட்டுகளுக்குள்ள சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இந்த 20 பேரை சுற்ற முடியுங்கிற துணி வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும், 3000க்கு மேற்பட்டவர்கள் அந்த காடு இன்னும் வந்து அந்த சிறையில் கிடக்கிறான். ஒரு வழக்காடி வெளியே எடுத்துட்டு வரல. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? பசி. அதுக்கு ஒரு மாற்று வேலையை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இப்போ இங்கே இருக்கிற சிக்கலை அதை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து கொண்டு சாதிக்கக்கூடியதே இவங்க சாதிக்கலைங்கிறதா நமக்கு இருக்கிற இது. அதனால நம்ம வந்து ஐயா வந்து இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து நான் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத நான் ஏற்கலை. தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை கொடுக்கணும் என்று எல்லா கட்சிகளும் வச்சு போராடுது. ஆனா வேலை கொடுக்கணுங்கிற நோக்கம் இருக்கிற தலைமைகள் மேல இல்லை. இந்த நோக்கம் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப இந்த நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதான் இங்க இருக்கிற யதார்த்த நிலை. நான் கேட்கறது இந்திய ஒன்றியத்துக்குள்ள தன்னாட்சி கேட்கிறேன், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி கேட்கிறேன். அதை உடைச்சு பெறதுக்கு தாங்க வர்றேன், அதிகாரத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன். மாற்றுவேன் அரசியலமைப்பு சட்டம். நீங்க படிச்சு பாருங்க, அதுல என்னென்ன இருக்குன்னு. அட்டையிலே நின்றுட்டு கேள்வியை கேட்டு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்னு கொடுத்துருப்பேன், அதை படிங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிக அவங்க வழங்கப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமா இல்லை இதற்கு முன்னாள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்மா? இதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் போட தெரியல. இந்த ஆட்சி காலங்கள்ல இருக்கிறவங்க யார் யாரும் எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க தான் நமக்கு தெரியுத. வெளிப்படைய இப்பவே சொல்லிட்டா அந்த நேரம் சொல்றேன். கொடி வந்து அது மூவேந்தர் கொடி, சேர சோழ பாண்டியர்கள் கொடி. இது ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் வடிவமைச்சு வச்சிருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல ஐயா மாப்போசி சென்னை மாநகராட்சி கட்டிடத்துல இந்த கொடியை ஏற்றி இருக்கிறாங்க. இப்போ அது ஏற்றப்படுறதில்லை. கர்நாடகாவில் அவங்க கலாச்சார விழாக்கள்ல எல்லாம் அவங்க சட்டமன்றத்திலே இந்த கொடியை பறக்க விடுறாங்க. அவங்க இப்போ எந்த ஒரு விளையாட்டுனாலும் அவங்க அவங்க நாட்டு கொடியை வச்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இது சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் கொடியை குறிக்குது. கீழே இருக்கிறது அந்த ஊதா வந்து கடலையும், மேலே இருக்கிறது வானத்தையும் குறிக்குது. அந்த வட்டம் வந்து உலகத்தை குறிக்குது. அப்போ இந்த நிலப்பு இதுக்கு அலை மாகடல் நிலம் வானில் உன்னு புரட்சி பாவலர் பாடுறாரு. இந்த கடல்லையும் வானிலையும் இந்த பூமி முழுக்க அதிகாரத்தை செலுத்தியவன் தமிழன் என்பதை குறிக்கிறதுக்கு அந்த கொடியை வடிவமைச்சிருக்காங்க ஐயா. எல்லா கட்சியிலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இலவசங்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க. மக்களும் இலவசங்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இலவசத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இல்லை, இலவசத்தை பெற வேண்டிய வறுமை நிலையிலே மக்களை நீண்ட காலமாக வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த கல்வி, மருத்துவம், தூய குடிநீர்
இது மூன்றும் இலவசம் இல்லை, அடிப்படை உரிமை கடமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து விலை இல்லை, இது வந்து இலவசமாக கொடுக்கப்படும், மக்களுக்கு பணம் பெறாமல் கொடுக்கப்படும். அது வந்து தொடக்க சுகாதாரத்திலிருந்து உயர்ந்த சுகாதார மருத்துவம் வரை, தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுது, மிகத்தரமாக கொடுக்கப்படுது. தூய குடிநீர் அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்படுது. அதுபோக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு, சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு மின்சாரம் வந்து தடையற்று கொடுக்கப்படுது, அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. மீதி இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத நிலைக்கு என் மக்களின் வாக்குத்தரத்தை உயர்த்துவது எங்களுடைய இலக்காக வச்சுருக்கோம். அதாவது அனைவருக்கும் கல்வி, அதற்கேற்ற வேலை, உழைப்பு, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு பெருமைக்குரிய வாழ்வு, இதுதான் எங்கள் கனவு. அந்த இலவசத்தை பெற நிலையில் என் மக்களை வைப்பது அவமானகரமானது நான் நினைக்கிறேன், ஒரு பெருத்த அவமானமாக நான் நினைக்கிறேன். தனி மனிதன் சீமான் கையேந்தினால் பிச்சை, என் இனம் முழுமைக்கும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாத இலவசமாக அப்படி வரும். அதனால அதை நான் வெறுக்கிறேன், அதை ஒழிப்பேன். இதைத்தான் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா குன்றக்குடி அடிகளார், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை, எனவே என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார். அதை ஒழிக்கிறது தான் என்னுடைய கனவு. தொடர்ந்து வந்து இப்போ கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பெண்கள் முன்னேற்றம் விதமாக எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ அதை நம்ம என்ன கேட்குறோம், பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியிலே வந்து ஆட்சி முடியும் போது தான் ஜெயலலிதா அம்மையார் 50 விழுக்காடு கொடுக்குறாங்க. ஆட்சி வந்தபோது கொடுத்துருக்கணும். அது ஆட்சி முடிஞ்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போகும்போது சொல்கிறாங்க. அதே நான் ஏற்கலை, அது ஒப்புக்கு சொல்லப்பட்டதாக பார்க்குறேன். உள்ளாட்சிகளில் பெண்களுக்குன்னு தனி தொகுதின்னு இருக்குது, பெண்கள் மட்டுமே போட்டி போடக்கூடிய தொகுதி இருக்குது. அது போதாது, சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் பெண்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துகிறேன், 43 பேரை நிறுத்தியிருக்கேன். அந்த 43 பேரில் நீங்கள் மற்ற கட்சிகளும் பெண்ணை போடுமான்னா போடாது. ஆனால் பெண்களுக்கென்று அந்த மாதிரி எந்த கட்சி நிறுத்தினாலும் அந்த பெண்களையே நிறுத்துகிற தொகுதி வேணும்னு கேட்குறேன். அது அது வேணும்னு கேட்குறேன். அதில் வரைவில் கொடுத்துருப்பேன். ஐயா, முப்பாட்டம் முருகன் சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அதை அறிவிச்சிருக்கீங்க. முருகனுடைய சகோதரன் பிள்ளையார் எப்படி உங்களுடைய கருத்து? நீங்கள் தான் 2 பேருக்கும் பிரசவம் பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க சகோதரர். முருகனுடைய சகோதரராக விநாயகரை இருக்கிறாருன்னா அவர் ஏற்கறதுல எனக்கு ஒன்றும் தவிக்கல. ஆனால் விநாயகரை ஏற்றிருப்பவங்க எங்கள் பாட்டனை ஏற்கலைங்கிறது தான் வருத்தம். முருகனும் இந்து கடவுள்னு ஏற்கப்பட்டா திருத்தணியை தாண்டி என் பாட்டை 1/2 கிலோமீட்டர் நகர்ந்துருக்கிறானாங்கிற அதுக்கு பதில் சொல்லுங்கள் யாராவது, நான் கேட்குறேன். விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு விடுமுறை இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது. ஏன் எங்கள் பாட்டனுக்கான தைப்பூசத்துக்கு இதுவரை பொது விடுமுறை விடலை? நீங்கள் தமிழகத்தின் தெருப்புறா விநாயகர் வந்து சேர்ந்துட்டாரு. இந்த வேறு மாவட்டத்தில் வேறு மாநிலத்தில் எந்த இடத்துல எங்கள் பாட்டன் போய் சேர்ந்துருக்கான்? எவனாவது எங்காலும் திருநெல்வேலியிலேருந்து போய் மகாராஷ்டிராவில் இருந்தானா வீட்டில் வச்சுருப்பான் எங்காலுக்கு படம். வேறு எங்கே போய் சேர்த்துருக்கீங்க நீங்கள்? அதனால எங்களுக்கு யார் மேலேயும் கோபமும் இல்லை, எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களேங்கிற அதங்கம் தான். எல்லாமே என் மக்களுக்கு பிரச்சனை. எங்கள் மக்களுக்கு ஒரு அடிப்படை பிரச்சனை, தமிழர்களாக இல்லாததே பெரிய தலையாய பிரச்சனை. தமிழர்கள் தங்களை ஒரு இனம் என்று கருதி கொள்ளாதே பிரச்சனை. இங்கே இவனுக்கு வந்து பிரச்சனையே எது செத்தாலும் சரி, சாதி செத்துறக்கூடாது, மதம் செத்துறக்கூடாது. இதுதான் அவனுக்கு முதன்மையான காரணியாக இருக்குது. இதில் ஏற்படுற அடிப்படை பிரச்சனை, அதுலேருந்து வர பின்விளைவு தான் இவ்வளவு பிரிவுக்கும் காரணமாக இருக்குது. தமிழருக்கு ஓர்மையற்ற தன்மையை உருவாக்குனதே இதுதான். இப்போ அது ஒவ்வொன்றுமே பிரச்சனை. நீங்கள் குடிநீர் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, மின்சாரம் பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, வீடு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாக தானே இருக்குது. இப்போ 1 2 பிரச்சனைனா எது முதன்மையான பிரச்சனை? மொத்தமாகவே மாற்றணுன்றேன். என்னுடைய கனவு முதல்ல நீர். குளிக்காமல் நீங்கள் 1 வாரம் இருக்கலாம், நீர் குடிக்காமல் எத்தனை நாள் இருக்க முடியும் பாருங்கள். நீர், அதனால தான் உயிர் ஆகாரம்ங்கிறான். நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்குன்னு என் வேதம் சொல்லுது. நீரின் தேவையில் தண்ணீரை அடைவது என்னுடைய முதல் வேலை. அப்புறம் வயிறு, பசி, அது இல்லாமல் ஒழிக்கிறது. அதுதான் வேளாண்மையை கை வைக்கிறேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி. ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணி. எல்லாம் இந்த நகரமயமாக்குதலே பற்றி கனவு இருக்குது. ஐயா மோடி அவர்களோட இந்த ஸ்மார்ட் சிட்டியை பற்றி சொல்கிறாங்களே ஒழிய பொலிவுறு நகரங்கள் இருக்குதோ பொலிவுறும் கிராமங்கள் இல்லை. கிராமங்கள் காலியாகி கொண்டு நகரங்கள் பெருத்து வீங்கி கொண்டு இருக்குது. இது ஒரு பேராபத்து.
அப்போ அதனால ஏன்னா தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு நகர்ப்புறத்தில் தான் இருக்குன்னு இந்த மக்கள் கிராமத்து காலியாகி நெருங்குறான், இங்கே வந்து குவியிறான். அந்த இடம்பெயர்தல் தடுக்க முடியல. அப்போ தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை அங்கே என் மக்களை நோக்கி நகர்த்த வேண்டிய அடிப்படை தேவை இருக்குது, அத்தியாவசிய தேவை இருக்குது. அதை நாம் தமிழர் அரசு செய்யுது. அதனால ஆடு மாடு வளர்த்தல் இப்போ உங்களுக்கு சென்னைக்கு கறி, தமிழ்நாட்டு கறி எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கிலோ கறி 500 ரூபா, கறி சாப்பிட்றவன் 90 விழுக்காடு. எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆந்திராவிலையும் டெல்லியிலிருந்து வருது. நான் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆடு மாடு வளர்த்த தொழிலுங்க. அவமானம்னு நீ வெளியேற்றிட்டீங்க. நான் போய் அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கேன். டென்மார்க் என்ன செய்யுது? இன்னைக்கு உலகத்தில் ஊழலற்ற நாடாக இருக்கிற முதல் நாடு, ஊழல் லஞ்சம் இல்லாத நாடு முதல் நாடு டென்மார்க். அதனோட தொழில் என்ன? ஆடு மாடு வளர்த்தல் தான். அமெரிக்காவில் ஒருத்தன் தயிர் மட்டும் விற்று 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கான். என் ஊர் கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. நான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து ஏன் விட்டேன் இப்போ? அப்போ அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறோம். எனக்கு நோக்கியா, ஹொண்டாய், ஃபோர்டெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுன்றேன். நான் காரை இறக்குமதி செய்வேன், சோறை இறக்குமதி செய்ய தயாராக இல்லை. இது கடற்கரையில், சென்னை மெரினா கடற்கரையில் அந்த மாநாட்டில் எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பேசுகிறாங்க. ஏப்பா உணவுக்கு கூட ஊரா நாட்டில் கையேந்துறதுக்காப்பா இந்த போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுப்போம். இது எதுக்குப்பா? அதாப்பா நாட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அது நமக்கு தேவையில்லைங்கிறாரு. அவருக்கு தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்ல தெரியலையே ஒழிய, நாங்கள் அதை புரிந்து கொண்டு தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு எங்கள் கொள்கையை வகுக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இதான் எங்களுடைய திட்டம். நான் காரை இறக்குமதி செய்து கொள்ளுவேன். இங்கே இருந்து கொரியன் முதலாளி ஹொண்டாய் காரை தயாரித்து அனுப்புகிறாரு. ஒரு டன் காரை தயாரிக்கிறதுக்கு 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது ஒரு டன்னுக்கு. அது 2 டன் 3 டன் கார்லாம் இருக்குது. ஆனால் 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ எத்தனை லட்சம் லிட்டர் என்னுடைய தண்ணி வீணாக போகணும்? ஒரு 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 கார் தயாரிக்கிறது 5000 கிராமங்களின் நீர் தேவை. 5000 கிராமங்களின் நீர் தேவையை ஒரு கார் குடிக்குது. அப்போ இதையா அவன் நாட்டில் உற்பத்தி செய்யலை, என் நாட்டில் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறான்? இப்போ நான் என்ன செய்கிறேன்? நீ ஓ நாட்டில் உற்பத்தி செஞ்சுக்க, நான் இறக்குமதி செய்கிறேங்கிறேன். ஆரஞ்சு பழம், கோதுமை ஏற்றுமதி செய்த நாடுகள்லாம் கைவிடுது ஏற்றுமதியை. ஏன்? அவனுடைய நீர் தேவை. நீரின்றி எப்படி வாழுவ நீ? தண்ணி இல்லாமல் எப்படி வாழ்வீங்க? அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை, என் நீர் வளத்தை, நில வளத்தை கெடுக்காத தொழிற்சாலைகளை அமைக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இருக்கக்கூடிய பிரதான 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் நாங்கள் மக்களுக்கு அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், வாக்குறுதி செய்யறீங்க. நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? நீங்க எதை செஞ்சு வாக்குறுதி செய்யறீங்க? நாம் தமிழர் கட்சி எங்க அதிகாரத்தில் இருந்துச்சு அது செஞ்சிருக்கிறது இருக்கு. பொது சேவையிலிருந்து என்ன செஞ்சீங்க? பொது சேவையிலிருந்து என்ன செய்யலைன்னு சொல்லுங்க. பொது சேவையிலிருந்து என்ன செய்யலைன்னு சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? பொது சேவையிலிருந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தலை கொடுத்து முகம் கொடுத்து போராடி இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு சிக்கல்லையும் மக்களோட மக்களா நின்றுருக்கோம், போராடி இருக்கிறோம். போராடி கொண்டே இருக்க முடியாதுங்கிறதுனால தான் பிரச்சனைகளுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சு, முற்றுகை செஞ்சு போராடி கொண்டே இருக்க முடியாதுங்கிறதுனால தான் அதை தீர்க்கிற உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். எத்தனை நாளைக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது? அதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறாரு. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம்? அவர் பிள்ளைகள், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. எமது அதிகாரம் எம் மக்களுக்கானதுன்னு ஏறுறோம், மேலே ஏறுறோம். சார் கேட்ட கேள்விதான், மக்கள் நல கூட்டணி இப்போ மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு வலுப்பெற்றது, ஒரு மாற்றம் கண்டிப்பா தமிழர். ஐயோ அது அப்புறம், ஐயோ அது 60 நாள் கழிச்சு பேசுவோம். பேசிட்டுக்கிறீங்க தம்பி. எப்பவுமே தமிழ்நாட்டில் புதிய கட்சிகள் புதிய ஆற்றல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்குது. அது பேரறிஞர் அண்ணா வரும்போதும் சரி, எங்கள் ஐயா ராமதாஸ் வரும்போதும் சரி, அண்ணன் வைகோ வரும்போதும் சரி, 2006 விஜயகாந்த் வரும்போதும் சரி, இவர்களெல்லாம் வந்ததை விட பெரிய தாக்கத்தை 2016 நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்துதா இல்லையா பார்ப்போம். நான் வேற அரசியலுங்கிறேன். நீங்க மறுபடியும் இதுவரை இருந்த இந்த திராவிட கட்சியிலே முடிக்கிறதா எங்க கனவு. திராவிடம்ங்கிற சொல்லே இல்லாம ஒழிக்கிறதா எங்க கனவு. நான் தான் கேட்குறேன், திராவிடம்னா என்ன, திராவிடர்னா யாருன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஐயா கலைஞர் கூட சொல்ல மாட்டாரு. நீங்க தான் கேட்டு ஒரு சொல்லுங்களேன். ஐயா திராவிடர்னா யாருன்னு கேட்குறாரு, அது நீங்க சொல்லுங்களேன். செந்தில் மல்லர்னு ஒருத்தர் சமயத்தில் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அதுல
ஒருத்தர் வந்து வை கோபாலசாமி வந்து சிங்கள இனத்திலிருந்து வராரு, அவங்களோட மூதார்கள் சிங்களர் ஆதாரப்பூர்வமாக தகவல் கொடுத்துருக்காரு. அவங்க அந்த கலிங்கர்களுடைய வாரிசுகள் தான் அவங்க, கலிங்கர்கள் தான் சிங்களர் என்று அழைக்கப்படுகிறார், தமிழ்நாட்டில் நாயக்கர் என்று அழைக்கப்படுகிறார். அது அப்படி இல்லை. அதாவது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ தெலுங்கு நாயக்கர்கள் வந்து எங்களோடு இந்துக்களாக இருந்து கொள்வது, எங்களோடு தமிழ் பெயரை வைத்துக் கொள்வது, எங்களோட தமிழில் பேசிக்கொள்வது, அதிகாரத்தில் இருப்பது. ஒரிசாவில் பட்நாயக்கு அந்த நாயக்குன்னு அங்கே போய் அந்த மக்களோடு பேசிக்கொள்வது, அந்த இது இருந்து கொண்டு அங்கே அதிகாரத்தில் இருப்பது. அதே போல் சிங்களர்கள் வேறு, அங்கே இலங்கையில் இருக்க சிங்களர்கள் வேறு, திசநாயக்க, சேனநாயக்க, பண்டார நாயக்க, இவங்க தெலுங்கு நாயக்கர்கள். அங்கே போய் பௌத்தத்தை தழுவிக்கொள்வது, சிங்கள பெயர்களை வைத்துக் கொள்வது, சிங்களத்தில் பேசிக்கொள்வது, அதிகாரத்தில் இருப்பது. எங்களை போர் நடத்தி அழித்தது சிங்களர்கள், தெலுங்கு நாயக்கர்கள் தான். நீங்கள் அது இல்லைன்னா நீ பௌத்தத்தை ஏற்று புத்தனை வழிபடுகிற ஒரு மதத்துக்கு போயிட்ட நீ ராஜபக்சே, அப்புறம் எதுக்கா 2 தடவை வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வந்த? எதுக்கு வந்த? நாங்கள் ஒரு சகோதர இன மக்கள் செத்து போய் கத்திக்கிட்டு இருக்கோம், அவனை உள்ள விடக்கூடாதுன்னு சாஞ்சியில் போயெல்லாம் போராடினார்ல அண்ணன் வைகோ, போய் சாஞ்சியிலாம் அவனை வர விடாதீங்கன்ட்டு. ஆனால் அங்கே அருகில் இருக்கிற ஆந்திராவுக்குள்ள 2 தடவை வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு, ராஜ மரியாதை, சிறப்பு வழிபாட்டுக்கு ஏற்பாடு, பாதுகாப்புனா அருகில் ஒரு சகோதர இனம் தன் சொந்தங்களை கொடுத்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான், அவனை அனுமதிக்க கூடாதுங்கிறது இல்லைன்னா அப்போ இது எவ்வளவு திமிருது? அது என்ன பாசம்? நீ புத்தனை கும்பிடுறவனுக்கு வெங்கடாச்சலபதி கோயிலில் என்னடா வேலை? அப்போ இந்த சாமியை கும்பிடுறவன் அங்கே இருந்த ஏன் கோயிலை ஏன்டா இடிச்ச? அங்கேயே கும்பிட்டுருக்கலாம்ல அந்த கோயிலை வச்சு. இதுதான் அடிப்படை. அதுதான் பண்டார நாயக்க, சேன நாயக்கெல்லாம் நாயக்கர்கள் தானே, எல்லா நாயக்கமும் ஒண்ணுதான். என்ன சந்தேகம்? அப்புறம் விஜயகாந்த் வேற வைகோ வேற. ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு குறைபாடுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது தமிழக சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. தேர்தலுடைய செயல்பாடு நாமக்கல் கட்சியில வந்து எப்படி பார்த்து? நான் சரியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் அது போக தான் தெரியும், கடந்த முறை தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை போக தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய தம்பிகள் எடுத்து சொல்கிறாங்க, கரூர் மாவட்டத்தில் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு விதையை இலவசமாக கொடுக்குதுன்னு அதிமுக. இது மறைமுகமாக வங்கி கணக்கு எல்லாம் 5000 பணம் போடுறதா, இதையும் கவனத்தில் எடுத்து தடுக்கணும் தேர்தல் ஆணையம்ங்கிறத நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். வியாபாரிகள்லாம் வந்து பணம் கொடுக்கும்போது வந்து அறிவுரை பண்றாங்க, அது சரியான அது உரிய ஆவணங்கள் கொடுக்கும்போது அனுமதிக்கணும். நீங்கள் ஒரு விவசாயி எடுத்துகிட்டு போவாங்க, திடீர்னு ஒரு திருமண தேவைக்காக பிள்ளைக்கு ஏதோ வாங்க கொண்டு போவாங்க, உரிய ஆவணங்களை காட்டும்போது அனுமதிக்காமல் பறித்து கொள்றதை வந்து அது ஏற்க முடியாது, தவறான செயலாக நான் பார்க்குறேன். ஆளுங்கட்சியில் இருக்கும்போது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அந்த சட்டம் ஒழுங்கு கையெழுத்து கொடுத்தப்ப ஜாதி கொடி வன்முறைகள்லாம் நடக்குது, இதுக்கு எப்படி பார்க்குறீங்க? சாதி வன்முறை வந்து சட்டம் ஒழுங்கால நடக்கிறது இல்லை, அது சமூக நோயால் நடக்குது. அதை வந்து நீங்கள் களையணுன்னா உளவியலாக என் மக்களை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழர்களுக்கு வந்து இங்கே சாதி பற்று, சாதி பெருமை, மதப்பற்று, மதப்பெருமை தான் ஊட்டப்பட்டிருக்கு. மொழி பெருமை, இனப்பெருமை ஊட்டப்படலை. அது ஊட்ட பெறும்போது தான் இது வந்து இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவர் பொண்ணை கட்டினா அவன் தாழ்த்தப்பட்டவனே அல்ல, தமிழனே தாழ்த்தப்பட்டவன். அவன் ஆதி தமிழ்குடியை மதிப்பதா மிதிப்பதாங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல். ஆதிக்குடியை மதிக்கிறதா மிதிக்கிறதாங்கிறது, இது மதிக்கப்படணுங்கிற உளவியலை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிறது. இப்போ அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். அதனால தான் நாங்கள் ஆதித்தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுங்கிற தத்துவ முழக்கத்தை முன் வச்சு இந்த ஒருங்கிணைப்பை செய்கிறோம். நம்ம கட்சி வந்து பொது தொகுதியில் அதிகமாக தாழ்த்தப்பட்டவருக்கு இங்கே இருக்கிற ஆதி தமிழ் குடிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குன்னா அவன் ஆதி தமிழன் அல்ல, மூத்த குடி, அவனுக்கு நீ வாக்கு செலுத்துங்கிறதுக்காக அவன் முன்னுரிமை கொடுக்குறோம். பண்டைய தமிழர்கள் வந்து பலதார மனத்தை வந்து ஏற்றவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்க அமைக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் அரசு வந்து பலதார மனத்தை அனுமதிக்குமா, பலத்தையர் குடியிருக்க அனுமதிக்குமா? அதெல்லாம் அனுமதிக்காது. தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆளணும், அதான் நாங்கள் முன்வைக்கிறோம். இது அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் தான் தர்மம், அதான் நியாய உணர்வு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், இனி எங்கள் சொந்தவரை மட்டும்தான் ஆள வைப்போம். இதான் எங்கள் தத்துவ முழக்கம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லாரும் அவரவர் தனித்தனி மொழிவழி மாநிலங்களை பிரித்து கொண்டு போய் அவரவர் வாழ்ந்து கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் நிலத்தை எங்களை ஆளுவதுங்கிறது எங்கள் இனத்தினுடைய தார்மீக உரிமை, அடிப்படை உரிமையை நாங்கள் கேட்குறோம். அதை எவருக்காக விட்டு கொடுக்க முடியாது.
தனித்தமிழகம் நான் கேட்டா தருவீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். காவிரியில் தண்ணி கேட்டே தராத நீங்க தனித்தமிழ்ல தர முடியல. நான் கேட்கல. நான் கேட்கறதையெல்லாம் கொடுங்க. காவிரியில் தண்ணி கொடுங்க, முல்லைப்பெரியாறுல தண்ணி கொடுங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, என் மக்களின் நலனுக்காக நானே சட்டம் இயற்றிக் கொள்கிற உரிமையவாது கொடுங்க.